பரலோக ஆவி மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படிப்போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 1 கொரிந்தியர் 2:11. நாம் மனிதர்கள், நமக்குள் இயங்குகின்ற ஆவி மனித ஆவி. இந்த ஆவியால் இந்த உலகத்திற்குரிய சந்தோஷங்களை அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் இயலும். ஆனால் உலகத்திற்குரிய இந்த ஆவியினால் தேவனுக்குரிய சந்தோஷங்களை உணர்ந்து அதன் மேன்மையை எண்ணி மகிழ முடியாது. ஏனென்றால் அந்த தன்மை அதற்கு கிடையாது. எனவே ஒரு மனிதனுக்கு உலகத்திற்குரிய ஒரு செல்வத்தை குறித்த சந்தோஷத்தை விட பரலோக செல்வத்தை குறித்த சந்தோஷம் அதிகமாக வர முடியாது. ஒரு பங்களா கிடைக்கும் என்று சொன்னால் அவன் அதிகமாக உற்சாகம் அடைவான். ஆனால் பரலோகம் கிடைக்கும் என்றால் அந்த அளவுக்கு உற்சாகத்தை அவனால் உணர முடியாது. ஏனென்றால் பரலோகத்தை குறித்தும் அவன் மகிழ வேண்டும் என்றால் அவ்விதம் உணரத்தக்க ஒரு ஆவி அவனுக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியின் வழியாகவே ஒருவன் விண்ணுலக சந்தோஷங்களை உணரவும் உணர்ந்து பூரிப்படையவும் முடியும். இதற்காகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்நாட்களில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய சந்தோஷம் என்பதை உலக ரீதியான செல்வங்களின் வழியாக பெற விரும்புகின்றனர். கர்த்தரால் வரும் ஆசீர்வாதங்கள் என்றால் பணம், பொருள், நல்ல சௌகரியமான வாழ்க்கை என்றே எண்ணுகின்றனர். நித்தியம் சார்ந்த பார்வை அநேகருக்கு மிகவும் மங்கலாகவே உள்ளது. ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தும் அவன் தேவ ஆசீர்வாதங்களை உலகத்திற்குள்ளேயே பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவனுக்கு வரப்போகின்ற உலகத்தை குறித்தும் அதனுடைய மேன்மைகளை குறித்தும் ஒரு நல்ல வெளிப்பாடு இருந்தது. எனவே அவன் உலக ரீதியான ஆசீர்வாதங்களை அற்பமாக எண்ணி தேவனால் வரப்போகிறவைகளாலேயே மனதை பதித்தான். பரிசுத்த ஆவியை ஒருவன் பெற்று ஆவிக்கேற்ற வாழ்க்கையில் ஆழமாக செல்லும் பொழுது அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறுபட துவங்குகின்றன. அந்த ஆவியினால் அவன் விண்ணுலகின் மகிழ்ச்சியை அனுபவிக்க துவங்குகின்றான். அந்த அனுபவத்தில் வளரும்போது மறு உலக மகிமைகளை குறித்தும் சிந்திக்கும் பொழுது அவன் விசேஷமான சந்தோஷத்தை அனுபவிக்கின்றான். சிந்தனைக்கு: உலக செல்வங்களுக்கு நீ உரிமையாளன் அல்ல, வெறும் உக்கிரானக்காரனே. கணக்கு கொடுக்க தயாராயிரு. ஆமென்.